வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தால் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் இருக்கும். மார்க்கெட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனே கிட்டத்தட்ட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம கொடுத்த நம்ம 3 லைனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதுக்கு அடுத்த செகண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு தேர்டு கரெக்டாக கிளியராக தொட்டு தான் மார்க்கெட்டில் மறுபடியும் இறங்கி செகண்டுக்கு வந்துச்சு. நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாம் கிளியராக விளைஞ்சிது. ஆனால் ஓப்பனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம். நம்ம பொறுத்தவரை செகண்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் வெரி புல்லிஷ்மே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போய்ட்டு சொல்லியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஓப்பனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே கொடுத்தாங்க. அப்போ ஈஸியாக அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போயிட்டு ரீச் ஆகி தொட்டு பிரேக் கொடுக்கல. ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டான். ஆனால் தேர்டுக்கு வரைக்கும் போகலை. நிஃப்டியில் வந்து போயிட்டான். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியலை. சரி, ஓகே, இது பார்ப்போம். சென்செக்ஸ் பார்ப்போம். நான் சொல்லியிருந்தோம்னு ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தோம்னா நம்ம ஓப்பனே பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு மேலே தான் கொடுத்தாங்க. நம்ம என்ன கொடுத்தோம்னா இது பொதுவாக சொல்லிட்டோம், மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு தான் போக வாய்ப்பு. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ளே இருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடுங்க மேற்கு கொடுத்துன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பனே இதுக்கு மேலே கொடுத்தாங்க. நம்ம கொடுத்த லெவல்ஸ் 3மே பார்த்தீங்கன்னா கிளியராக விளைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே தான் ஓப்பன் ஆனிச்சு, திருப்பி பார்த்தீங்கன்னா இறங்கினாங்க, திருப்பி ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துச்சு, திருப்பி இந்த பார்த்தீங்கன்னா கிளியராக 3லேயுமே அதே போல் தான் வேலை செஞ்சுருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கேண்டோட லோ இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 23,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட் வந்து நாளான்னைக்கு மார்க்கெட் ஹாலிடே, எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் லீவ் ஆகணும். நாளைக்கு தான் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நாளைக்கு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேலே எங்கேயுமே இறங்கினா தான் பிரீமியத்தை கரைக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து நல்ல மூவ் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இந்த டேவோட ஹைக்கும் இந்த ரேஞ்சுக்கும் 23,000க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் ஓப்பன் என்ன நடக்க வாய்ப்புன்னு ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,697 இது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 22,864 இந்த கேப் ஃபில்லிங். அதுக்கடுத்து 23,026 அப்படிங்கிற தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சரி, ஓகே, ஃபஸ்ட் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,464 அப்படிங்கிறது 461 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 22,270 இன்றைக்கி போன லோ. அதுக்கடுத்து 22,080 அப்படிங்கிறது வந்து தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் வாலட்டைலாக இருக்கும். அதாவது ரேஞ்சு மாரி, அதாவது ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்படி இல்லை இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்னா இங்கே செகண்டாக இருக்கும், இங்கே ஃபஸ்ட்னா இங்கே செகண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 23,000 தாண்டின மாதிரி தான் மார்க்கெட் வந்து நம்ம வெரி புல்லிஷ்னு சொல்லலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அது ரேஞ்சினாலும் பெரிய ரேஞ்சாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ 460லேருந்து 860 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் அந்தமாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது மேலே இங்கே மேலே தொட்ட கீழே வரும், கீழே தொட்ட மேலே போவோம். அந்தமாரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரெட் கேண்டில் லோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 51,350 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதனாலன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த கேண்டில் போட்டாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. இப்போ இந்த பிரேக் நடந்த இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு, அடுத்த கேண்டில் போட்டு இந்த இடத்துல போட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது 51,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான
வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,793 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தா 51,069, அடுத்து 51,335. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 50,321 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50,030 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது டேவோட லோ. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 49,503 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த செகண்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். அதை போல் இந்த செகண்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஆனால் நிஃப்டி மாதிரி தான் இருக்க வாய்ப்பு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கும். ஒன்று இந்த ரேஞ்சு இல்லைனா இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளே இப்படி இருக்கும். அப்படி இருக்க தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப் சைடுக்கு இந்த டவுன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு கம்மி தான். இந்த ரேஞ்சில் இதுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கும் இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன், அடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதாவது 75,267, இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் மூவாயிரத்து வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த இதுக்கும் இப்போ முடிஞ்சிருக்கல க்ளோசிங் இதுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்கும். இது வந்து மூணுலேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம நிஃப்டியில் தான் போட்டு பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுது அதுக்கப்புறம் தான் இந்த ஹைங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 74,859 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் அன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 75,246 இந்த கேப் ஃபில்லிங் சொல்லியிருந்தோம் அந்த இடம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 75,743. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 74,028 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 73,424 செகண்ட் சப்போர்ட், இதுதான் டேவோட லோ. அதுக்கடுத்து 72,547. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் மூவ் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்றைக்கி போன ஹைக்கும் இடையில இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடைச்சிட்டாலே டேவோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடைக்காத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இந்த செகண்ட் சப்போர்ட்டான இந்த 72,200 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் செட்டப்போடு வரும். அதனால் இந்த இடத்த போட்டிருக்கோம். அதனால் இது வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்து வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 75,740 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சிலையும் பிரேக் பண்ணால் தான் அடுத்த மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது டெம்பரரி புல்லிஸ் தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இந்த இடம் போனால் மார்க்கெட்டில் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.